பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் தாமே எங்கள் எல்லோரையும் தெரிந்தெடுத்திருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவிசாய்ப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆகவே இந்த நேரத்தில் எங்களிடத்திலே மன்றாடும்படி கேட்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களோடும் உம்முடைய திருப்பாதத்திலே நிற்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் தூய ஆவியின் வல்லமையினால் ஆட்கொள்ளும். இந்த விண்ணப்பங்களுக்காக நாம் உமக்கு ஏற்ற விதமாக சுபிப்பதற்கு எங்களுக்கு தூய ஆவியின் பிரசன்னத்தை வல்லமையை தந்து எங்களை அபிஷேகம் பண்ணியறலும். ஆண்டவரே, ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக உம்மை நோக்கி மன்றாடும் பொழுது அந்த விண்ணப்பங்களுக்கான பதிலை அந்த விண்ணப்பங்களை கேட்டவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த சுப நேரத்திலே ஆண்டவருடைய வல்லக்கரம் எங்களுக்காக அற்புதமாய் செயலாற்றட்டும். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இல்லத்தையும் உம்முடைய தூய ஆவியின் பிரசன்னத்தினால் இப்பொழுது ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய வல்லக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. ஆமென். ஆமென். அன்பும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே, மீண்டுமாக ஒரு மாலை பொழுதிலே உம்மை நோக்கி கூப்பிட நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். முதலாவதாக தகப்பனே, இந்தியாவிலே வசந்தன் என்கின்ற ஒரு 20 வயது மகன் தன்னுடைய வேலைக்காக வெளியூருக்கு சென்றிருக்கிற வேளை, தகப்பனே, அந்த இடத்திலே அந்த மகனை உம்முடைய பலத்த கரம் தாங்கும்படியாக மன்றாடுகிறோம். அப்பா, அந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீர் அவனுக்கு ஏற்றபடி மாற்றி கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அப்பா, கூட வேலை செய்கின்றவர்கள் வேலை செய்கின்ற இடம்
அவன் உண்ணுகிற உணவு, குடிக்கிற தண்ணீர் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். சங்கீதம் 113 சொல்லுகின்றது, ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி விடுகின்றார், உயர்குடி மக்களிடையே உட்கார வைக்கின்றார் என்று. ஆமாண்டவரே, இந்த மகன் எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்களுக்கு மத்தியிலே இந்த படிப்பை முடித்து வேலைக்கு பயிற்சிக்காக சென்றிருக்கின்ற வேளையிலே உடல் நல குறைவு, உணவுகள் ஒத்து வராத பிரச்சனை மிக பெரிய தாக்கமாக இருக்கின்றபடியால் அப்பா, அந்த உணவுகள் உண்ணும் பொழுது உம்முடைய வல்லமை அந்த உணவுகளோடு அவனுடைய உடம்புக்குள்ளே இறங்கும்படியாக மன்றாடுகிறோம். அப்பா தகப்பனே, ஏழைகளுடைய விண்ணப்பத்துக்கு நீர் செவி கொடுக்கிற ஆண்டவர் அப்பா, இந்த குடும்பத்தை இந்த மகன் மூலமாக நீர் உயர்த்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஐயா. செய்கிற வேலை நிரந்தரமாக்கப்படவும், அந்த வேலையினாலே அவன் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்று உயரவும் ஆண்டவரே, நீர் இந்த குடும்பத்தை அவன் மூலமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, அவனுக்கு இருக்கும் சகல சூழ்நிலைகளையும் நீ நன்மையாக மாற்றி கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. இன்னும் ஆண்டவரே, கையெலும்பு முறிந்த ஒரு சகோதரனை உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம் ஐயா. அந்த எலும்பு முறிந்து அவருக்கு சத்திர சிகிச்சை முடிந்திருக்கின்ற வேளையிலே உம்முடைய வார்த்தையின்படி ஏசாயா 58:11 ஆண்டவர் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார் என்றபடி ஆண்டவரே, அந்த எலும்புகள் சரியாக பொருந்தி முன்பு இருந்ததை விட இன்னும் வலிமையாக செயல்பட நீர் உதவி செய்வீராக. அந்த குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்ப கடமைகளை மீண்டும் பொறுப்பேற்று சகல விதத்திலும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பனாக மாற உம்முடைய பலத்தகரம் அவரோடு இருந்து அவரை வழிநடத்த வேண்டுமாய், குணப்படுத்த வேண்டுமாய், ஒவ்வொரு எலும்புகள் நாடி நரம்புகளையும் சரியாக்கி நீரே அந்த குடும்பத்தையும் அந்த மகனையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. இன்னும் ஆண்டவரே, எரேமியா 30:17 நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னபடி சகோதரி ஒருவர் சத்திர சிகிச்சை முடிந்து பயோப்சி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கின்ற வேளையிலே அந்த சகோதரியை உம்முடைய கரம் தாங்கும்படியாய் மன்றாடுகிறோம். அவர் இந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் வேளையிலே ஆண்டவரே, நீர் அவருக்கு வேண்டிய மன தைரியத்தையும் இன்னும் அதிகமான விசுவாசத்தை நம்பிக்கையை கொடுத்து அந்த காத்திருப்பின் காலத்தை உம்முடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுகிற காலமாக மாற்றும்படியாய் மன்றாடுகிறோம். அவருக்கு வருகின்ற அந்த பதிலானது அவருக்கு எந்த விதமான தீமையாயும் இல்லை என்கின்ற ஒரு நல்ல பதிலாக வர நீரே அற்புதம் செய்ய வேண்டுமாய் இயேசு என்னும் வல்லமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. இந்த 3 ஜெபங்களையும் உம்முடைய கரத்திலே வைத்திருக்கின்றோம், ஆசீர்வதிங்க, பதில் கொடுங்க. ஆமீன், ஆமீன். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகின்றோம். உமது நாமத்தின் மூலமாக எல்லாரையும் இந்த இணைய வழியில ஒன்று சேர்த்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நீர் செவி கொடுத்து ஆசீர்வதிக்க போறமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பலத்த கருத்தினாலும் மது புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, முக்கியமாக கால் வீக்கம் காரணமாக மருத்துவ பரிசோதனைகள் செய்யும் சகோதரிக்கு அந்த வீக்கத்துக்கான காரணம் கண்டுபிடிக்கும்படியாக இடத்திலே வருகிறோம். ஆண்டவரே, அந்த சகோதரியின் கால் வீக்கம் ஆண்டவரே உமது கரத்தினால் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த வீக்கம் ஆண்டவரே குறையவும், அன்று அந்த நரம்புகள் எலும்புகளிலே ஆண்டவரே இருக்கின்ற வலிகள் வேதனைகள் குறைந்து போகவும், நடக்கின்ற பொழுது ஆண்டவரே எந்த ஒரு தள்ளாட்டம் இல்லாமல் சோர்வு இல்லாமல் ஆண்டவரே உமது பலத்தோடு நடக்க அந்த சகோதரன் விரைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த சகோதரன் வீக்கத்துக்கான காரணத்தை அந்த டாக்டர்மார் கண்டுபிடிக்கிற ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருந்துகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய குணமளிக்கும் வல்லமை அந்த சகோதரனும் கூட இருந்து அந்த கால் வீக்கத்தை குறைத்து நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம்.
மற்றும் ஆண்டவரே கோவிட் தாக்கியதில் வைத்தியசாலையில் இருக்கும் தாயாரை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த தாயாரை நீர் முற்றிலுமாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உமது பரிசுத்த இரத்தம் அந்த தாயாருக்கு வந்திருக்க அந்த கோவிட்டிலிருந்து விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் மிகவும் பலவீனப்பட்டு போயிருப்பார்கள். அந்த உடலுக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் தைரியத்தையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தோடு ஆண்டவரே திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு போக அந்த தாயாரின் நிறைவாக ஆசீர்வதியும். அந்த மருத்துவமனையிலே அந்த தாயாரோடு நிற்கின்ற அந்த மகளையும் அது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த மகளுக்கும் வேண்டிய நல்ல சுகத்தை நீர் கொடும், ஆரோக்கியத்தை கொடும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அந்த மகளுக்கும் அந்த கோவிட் தொத்தி விடாதபடி, அந்த வைரஸ் பரவி விடாதபடி, அதனுடைய தாக்கத்தை குறைத்து போடும்படியா முற்றிலுமாய் அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவரே பேச்சு வளர்ச்சிக்காக பயிற்சி சிகிச்சைகள் செய்து கொண்டிருக்கும் ஒரு 6 வயது சிறுவனை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் சிறுவர்களை எவ்வளவு அன்பு செய்து ஆதரித்து அவர்களை ஆசீர்வதித்த தேவன். ஆண்டவரே அந்த ஆசீர்வதிக்கும் கரம் அந்த சிறுவன் மீது இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பேச்சு ஏன் வர முடியாமல் இருக்கிற அந்த தடையை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அகற்றி போட்டு இப்பொழுதே அந்த சிறுவன் மீது உமது கரம் அமர்ந்து அந்த சிறுவன் பேசக்கூடிய அந்த வல்லமை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த சிறுவன் பேசுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அந்த கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய அந்த பரிசுத்தத்தை, அந்த பிரசன்னத்தை, அந்த விசுவாசத்தை அந்த பிள்ளைக்கு ஊட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே டொரண்டோவில் ஒரு தாயார் இருதயத்தில் செல்லும் இரத்தம் தண்ணீராக மாறுவதனால் சிவப்பு அணுக்களை வெள்ளை அணுக்கள் அழிப்பதால் ஆண்டவரே அந்த தாயார் மிகவும் கஷ்டப்படுறதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே இப்பொழுதே அந்த தாயாரின் இருதயத்திலே ஆண்டவரே உமது கரம் அமரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த இரத்தத்தும் அந்த தண்ணீருக்கு பதிலாக அந்த இரத்தம் சீராக சென்று ஆண்டவரே எந்த ஒரு அணுக்களும் அதை அழைத்து விட்டு அந்த தாயாறு பலவீனப்பட்டு கூட சுவவீனம் வந்து விடாதபடி ஆண்டவரே நீதாமே பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுதே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் செவி கொடுத்து அவர்களை தொட்டு நீர் குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. அவருடைய வாழ்க்கையிலும் உமது நாமம் உயர்ந்திருப்பதாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். 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 Thank you. அன்பின் ஆண்டவரே, மார்க்கு 11:24 நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்று விட்டீர்கள் என்று நம்புங்கள், அவையெல்லாம் நடக்கும் என்று நான் உங்களுக்கு வாக்குறுதி கூறுகிறேன் என்று சீடர்களுக்கு கூறினீரே ஆண்டவரே. நாங்களும் இந்த இணைய வழி மூலம் உம்முடைய சீடர்களாக நாங்கள் ஒன்றிணைந்து ஆண்டவரே இந்த இணைய வழியிலே ஆண்டவரே எங்களுடைய மன்றாட்டுக்களை சுமந்து வந்திருக்கின்றோம். நீர் அவற்றை ஒவ்வொன்றையும் சந்திப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா. நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறேன், உன் கண்ணீரை காண்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, கண்ணீரோடு ஆண்டவரே துன்பத்தோடு துயரத்தோடு வேதனையோடு ஆண்டவரே இந்த மன்றாட்டுக்களை சுமந்து வந்திருக்கின்றோம் அப்பா. இந்த மன்றாட்டுக்களிலே ஆண்டவரே குறிப்பாக 2 குடும்பங்கள், 3 பிள்ளைகளை சேர்ந்த ஆண்டவரே 2 குடும்பங்கள், அவர்கள் ஆண்டவரே குடும்பத்திலே பிரச்சனையோடும் கஷ்டத்தோடும் ஆண்டவரே ஒருவரை ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் தங்களை ஆண்டவரை உயர்த்தி கொண்டு அல்லது அவர்களை ஆண்டவரை மற்றவர்களை தாழ்த்தி ஆண்டவரை அந்த குடும்பத்திலே ஒரு நிம்மதி இல்லாமல் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சந்தியும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையிலே ஆண்டவரே நல்ல ஒரு உறவு ஏற்பட ஆண்டவரே நீர் அவர்களோடு சேர்ந்து செயலாற்றும் அப்பா. அப்பா இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த தாய் தகப்பனுக்கு இடையில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதால் இந்த எதிர்காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி ஆண்டவரே குடும்பத்தில் இருப்பார்கள்? உம்மாலே உருவாக்கப்பட்ட இந்த குடும்பங்கள் ஆண்டவரே இன்று ஆண்டவரே கஷ்டத்திலே ஆண்டவரே வேதனையிலே பிளவுபட்டு ஆண்டவரே ஒருத்தரை மன்னிக்காமல் இருக்கிற இந்த குடும்பத்தை சந்தியும் அப்பா. யாரிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இருக்கிறார்களோ அவர்கள் அதிலே தாங்களாக உணர பரிசுத்த ஆவியானவர் செயலாற்றி இந்த பிரச்சனை ஆண்டவரே முடிவுக்கு வந்து அவர்கள் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் ஒருத்தரோடு மன்னித்து அன்பு செய்து குடும்பங்களிலே அவர்கள் நல்ல உறவை ஏற்படுத்த ஆண்டவரே நீர் செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா. இந்த பிள்ளைகள்
இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை கண்டு துவண்டு விடாமல் அவர்கள் ஆண்டவரை உம்மிலே நம்பிக்கை வைத்து அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரை அவர்களை உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பும் அப்பா. இந்த குடும்பத்திலே கூடிய கெதியில் இந்த 2 குடும்பத்திலே நல்ல அமைதி, சமாதானம், ஒரு ஒற்றுமை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் அங்கே நிலவ நீர் செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற அந்த புற்றுநோய் என்ற நோயினால் ஆண்டவரே பெரும்பான்மையானோர் பாதிக்கப்பட்டிருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தியும் ஆண்டவரே. அந்த வகையிலே இந்த புற்றுநோயினால் ரேடிஷன் செய்து கொண்டிருக்கிற ஒரு இளம் மகளை ஆண்டவரை பாதத்தில் கொண்டு வருகின்றோம் அப்பா. இவை தொடும் ஆண்டவரே, இவருடைய இரத்த ஓட்டத்திலே ஆண்டவரே உம்முடைய அருள் ஆண்டவரே, உம்முடைய தழும்புகள், உம்முடைய இரத்தம் ஆண்டவரே அவருடைய ஒரு இரத்தத்திலே ஆண்டவரை பாய்ந்து ஓட நீர் ஆண்டவரை அவை குணப்படுத்த ஆண்டவரை நீர் செய்கிற ஒவ்வொரு செயலுக்காக ஆண்டவரை நன்றி கூடுகின்றோம் அப்பா. இந்த மகள் உண்மையிலே நம்பிக்கை வைத்து ஆண்டவரை இந்த மன்றாட்டை கேட்டிருக்கிறார் ஆண்டவரே. இவவுக்கு ஆண்டவர் செய்ய போற இந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து ஆண்டவரே அவக்கு விடுதலை கொடுத்தள்ளும் ஆண்டவரே. இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரை அவ உமக்கு நன்றி கூறுகிற ஒரு நாளை நீர் கூடிய கதியில் கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இந்த மகள் உண்மையிலே ஆழமான விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரே இந்த மன்றாட்டிலே அவள் இணைந்திருக்கிற ஆண்டவரே, இவவை உம்முடைய தழும்புகளால் துடையும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, அவவை ஆசீர்வதியும். அவக்குடைய மனதிலே அமைதி, சமாதானம் ஆண்டவரே, ஒற்றுமை அவக்கு நிறைவாக கிடைக்க நீர் செய்ய போற அற்புதத்துக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இன்னுமாய் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உம்மிடத்தில் கொண்டு வருகின்றோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தியும். அவர்கள் எந்தெந்த நிலையிலே ஆண்டவரே இருக்கிறார்களோ அவர்களே ஆண்டவரே நீர் தொட்டு உம்முடைய தழும்புகளால் குணமாக்க உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் உம்முடன் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த மன்றாட்டுக்களை உம்முடன் சமர்ப்பித்திருக்கின்றோம். நீர் அவர்களை சந்திக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இவர்கள் இந்த மன்றாட்டுக்களுக்கு பதில் கிடைத்து அவர்கள் உமக்கு நன்றி கூற ஆண்டவரே நீர் செய்ய போத அற்புதத்துக்காக நன்றி கூறி ஆண்டவரே நீரே செயலாற்ற எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே நன்றி கூறி ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி கேட்டு நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இது இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்திலே எங்களுடைய சங்கிலி தொடர் ஜபக்குழுவில் உறுப்பினராய் இருக்கிற சாந்தா பாண்டியன் சகோதரி எம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர் தம் காயங்களால் நாங்கள் குணமடைந்தோம் என்று எசாயா 53:5 இருக்கிற அந்த வசனத்தின்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் நம்முடைய காயங்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தம் அந்த சகோதரி மீது ஊற்றப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினாலே அந்த சகோதரிக்கு இருக்கிற இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகள் எல்லாம் நீங்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே சுகம் அப்பா. அப்பா, உங்க நாமத்திலே வல்லமை உண்டு தகப்பனே. அப்பா, உங்களால சுகமாக்க முடியாத வியாதிகள் எதுவுமே இல்லை ராஜா. உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலே அருமையான அந்த மகளை நீங்க தொடுங்க ஆண்டவரே. அந்த மகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த மிக்க பரமபிதாவே. ஆமென். 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 ஓ, thank you so much. Thank you, சகோதரி சாந்தி, நீங்கள் எங்களோட இணைந்து இருப்பதற்காக. God bless. Thank you. Dear Heavenly Father, we thank you, God, for this beautiful day you brought upon us, Lord Jesus. Thank you, Lord. We thank you, Lord God, for all of your blessings, your thanksgivings, the peace you brought, the love that you shared on this earth, Father God. Yes, Lord. Father God, oftentimes our hearts are uncertain or unsure of what is real. But Father God, you are the one true living and breathing spirit, Father God, that we need to have in our hearts and our minds. Yes, yes, yes. Lord Jesus, I ask that you fill all the youth and all the children that are unsure and are unaware of you, Father God. Yes. A lot of the youth are struggling through mental health issues. They're falling into depression, uncertainty of their future. They are breaking through relationships, friendships, bonds. They're losing in touch with their parents, with their families. But Father God, I ask you to root them to the ground
And I ask that you show your mighty presence over them, Lord Jesus. I ask for you for all the children that are struggling to reach forward to their master, Abba, their Father, Father God, and ask them to bring that spirit and that love they are searching for to you, Lord Jesus. Yes, yes. Father God, there is a void that is not filled oftentimes when we run to this trouble. But Lord God, that void needs to be filled by the one true and holy Father, which is you, Lord God. Your Holy Spirit needs to fill that void. Lord Jesus, I ask you to pray for all those who have job interviews, are waiting for school acceptances, are waiting for their exams, Lord Jesus. Protect them and give them the knowledge and wisdom they need to overcome those tests, interviews, or whatever they face, Lord Jesus. Yes, Lord. Father God, I ask you to also pray for every child and their family, Lord Jesus. The one true God begins in the home of their family, Lord Jesus. I ask you to be with every family present, with the mother, the father, and the children, Lord Jesus, to enrich them in the light of the Holy Spirit. Yes. Whatever struggles all the families are going through, whether it's sickness, financial struggles, or any obstacles they are facing, may they understand that this is the journey God wants us to be enlightened in. God provides us with a journey, and He gives us these struggles because He wants us to remember that whenever we go through this journey, it is the Lord's plan, it is the Lord's doing, and that we should not be afraid, and that we are never alone, and that the Lord God is with us all the ways. Protect us and be with the families, Lord Jesus. I also ask you to remember Periama, Lord Jesus. Be with her family here. They are struggling with their loss, Lord Jesus, after it's been a year. May you provide strength and comfort on Periapa and their children, Lord Jesus. Give them that reassurance they need that their mother's love will never fade away and that they must run to you, Father God, in any trials or tribulations they go through, Father God. And I Yes, Lord. ask you in the mighty name of Jesus, amen. 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 So thank you again, Naomi, for your time and prayer. God bless you. பாவன் ஆண்டையில் பங்கு பெறாதனாலே நாம் இப்பொழுது மதியக்காவுடைய சபத்தில் பங்கு பெறலாம். அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளுக்காக இந்த செப நேரத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். Thank you. நீர் நல்லவர், வல்லவர், வாக்குமாறாதவர். ஆண்டவரே, நாங்கள் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றோம். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எங்களுக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஏழைகளின் வாயிலின்று எழும் விண்ணப்பங்கள் கடவுளின் செவிகளை எட்டும் என்ற விசுவாசத்தோடு உம்மிடம் எங்கள் விண்ணப்பங்களை கொண்டு வருகின்றோம். உடல் நோய்கள், மன நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, உமது வல்லமை உள்ள நாமத்தினால் இந்த நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது மனமிறங்கும். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னித்து அவர்களின் மனக்கசப்புகளையும் தவறான எண்ணங்களையும் விட்டு விலகி வாழ கிருபை செய்தருளும். சோர்ந்து போயிருக்கும் வேளைகளில் எல்லா திசைகளிலிருந்தும் தாக்கப்படுவதை போல் உணர்வடையில் அவர்களுக்காக நீர் இருக்கிறீர் என்ற உணர்வை கொடுத்து கரம் பிடித்து வழி நடத்தும். எந்த வேதனையான சூழ்நிலையிலும் எந்த இக்கட்டிலும் உம்மை தேடி வரும் போது உமது சேட்டைகளின் நிழலில் அவர்களை பாதுகாப்பாய் வைத்திருப்பீர் என்று விசுவசிக்கின்றோம். அவர்கள் எதிர்கொள்ளும் நோய்களை விட நீர் பெரியவர் அல்லவா? அவர்களை அரவணைத்து பாதுகாக்க நீர் போதுமானவராயிருக்கிறீர். அவர்கள் நொறுங்குண்ட இதயத்தோடு உம்மை தேடி வரும் போது நீர் அவர்களை மீட்டு அளவற்ற சமாதானத்தை கொடுத்தருளும். அவர்களின் கவலைகளை, வேதனைகளை, குழப்பங்களை, கசப்புகளை எத்தனை மோசமானதாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் உடைத்தறிய உம்மால் கூடும். ஆண்டவரே, நீர் அன்பான தகப்பன், நீர் இரக்கம் உள்ளவர். அவர்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் பிளனையும் அன்பையும் தெளிந்த புத்தியையும் கொடுத்தருளும். உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டு வேதனைப்படும் குடும்பங்கள் மீது உமது தெய்வீக சமாதானம் இப்போதே உமது பிள்ளைகளை வந்து சேரட்டும். மனதில் உள்ள கலக்கம் நீங்கட்டும், தெளிவு பிறக்கட்டும். உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையை இவர்களை நிரப்பிடும்.
அதை அவர்கள் உணர செய்தருளும். கிருபையினால் எந்த தடைகளையும் தாண்டி செல்ல உமது வல்லமை உள்ள வார்த்தையால் அவர்களை நிரப்பி பக்க துணையாய் நீர் இருப்பீராக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரை, போற்றுகிறோம் ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே, இரக்கமுள்ளவரே, அன்புள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம். விசுவசித்தால் நீ மகிமையை காண்பா என்று மார்த்தாவுக்கு சொன்னீரே. என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான் என்று சொன்ன தெய்வம் நீர் ஆண்டவர். வேண்டுகின்ற பொழுது விடுதலை தருபவரே, கேட்கின்ற பொழுது கொடுக்கின்றவரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், புலம்பலுக்கு பதிலாக புது பாடல் தந்து வாழ வைக்கின்ற தெய்வம் ஆண்டவரே. உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. விடுதலை கொடுத்தீர், வாழ்வு கொடுத்தீர், நிம்மதி கொடுத்தீர், சமாதானம் கொடுத்தீர், நிறைவு கொடுத்தீர். அந்த இறைவனை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசத்தோடு இன்றைய நாளிலும் நாம் சமர்ப்பிக்கின்ற சகல வேண்டுதலுக்கு நீர் செவி சாய்ப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் விசேஷமாக பெற்றோரை விட்டு பிரிந்திருக்கும் இளம் பிள்ளைகளுக்காக உமது கரங்களில் வருகிறோம் ஆண்டவரே. தனியாக இருக்கின்ற அந்த பிள்ளைகள், இந்த கடுமையான இந்த உலகிலே வாழுகின்றவர்கள், அவர்களுக்கு வழிகாட்டுதல் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் தனிமையாக இருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு சரியான நண்பர்கள், சரியான வழிகாட்டு இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஆண்டவரே, அவர்களை நீரே பாதுகாத்தரலும், அவர்களோடு கூட இருந்தரலும், அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுத்தரலும், அவர்களுக்கு சரியான நண்பர்களை கொடுத்தரலும், அவர்கள் சரியான பாதையை நடக்க ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்தரலும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நிறைவாக பொழிந்தரலும், அவர்கள் சரியானவற்றை புரிந்து செயற்பட ஆண்டவரே நீரே அவர்களுக்கு துணையாக இருந்தரலும். இன்னமாய் இளம் தலைமுறையினருக்காகவும் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. இந்த இளம் தலைமுறையினர் இன்றைய நாட்களிலே ஆண்டவரே தேவ பயம் இல்லாமல், பாவம் எது என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த சூழல் அப்படி அவர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது. உலக சாதனங்கள் அவர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த தலைமுறையை காப்பாற்ற உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் தேவ பயம் உள்ளவர்களாக, பிழை சரி தெரிகின்றவர்களாக இருக்கு. அவருடைய நண்பர்கள், அவர்கள் பழகுபவர்கள், அவர்களுக்கு வழிகாட்டி, அவருடைய பாடசாலை ஆசிரியர்கள் நல்லவர்களை கொடுத்தரலும் ஆண்டவரே. நல்ல பாதையில் அவர்களை நடப்பிக்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் மட்டும், பரிசுத்த ஆவியானுடைய வழிகாட்டல் மட்டும், பரிசுத்த ஆவியானுடைய அறிவு மட்டும் அவர்களை வழிநடத்தும் என்று நாம் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களோடு கூட இருந்தரலும், அவர்களை பாதுகாத்தரலும், இளம் பிள்ளைகளை பாதுகாத்து அந்த எதிர்காலம் உம்மை காவி செல்ல, உமது பாதையிலே செல்ல, தேவ பயமுள்ள பிள்ளைகளாக வாழ நீரே கரம் பிடித்து வழி நடத்தியறலும் ஆண்டவரே. இன்னுமாய் தவறான பழக்க வழக்கங்கள், வீணான செலவுகளால் உழைப்பை விரயம் செய்யும் குடும்ப தலைவர் ஒருவர் மனம் திரும்பி தன் பொறுப்பை உணர்ந்து கொள்ள மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. தன்னுடைய எண்ணம் போல் வாழ்கின்ற அந்த சகோதரனை உமது கரங்கள் ஒப்படைக்கிறோம். தன்னுடைய பொறுப்பை உணராமல், தன்னுடைய தான் குடும்ப தலைவன் என்ற பொறுப்பை உணராமல், தன்னுடைய சுய விருப்பத்துக்கு தானே தாந்தோணித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சகோதரனை நீரே சந்தியும் ஆண்டவரே. அவரோடு நீரே பேசும் ஆண்டவரே. சரியான நண்பர்களை அவருக்கு கொடுத்திரலும், சரியான ஆலோசனைகளை கொடுத்திரலும், தன்னுடைய பிழையை உணர்ந்து தன்னுடைய குடும்பத்தோடு பொறுப்போடு வாழக்கூடிய ஒரு தன்மையை அவருக்கு கொடுத்திரலும் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பேற்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே பிழையான வழியிலே யார் யார் அவரை வழிகாட்டாரோ அவர்களை அகற்றி போடும், பிழையான சூழ்நிலைகளை அகற்றி போடும், சரியான சூழ்நிலையை உருவாக்கி சரியான பாதையிலே நடப்பிக்க ஆண்டவருடைய கரம் அவரோடு கூட இருக்கட்டும். தன் பிழையை உணர்ந்து தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை தியாகம் செய்து வாழக்கூடிய ஒரு வழியை அவருக்கு நீர் நிறைவாக கொடுத்தருள்மாறு உமது கரங்களிலே வருகிறோம். இந்தமாய் ஆண்டவரே, குடும்பங்களின் அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்பட, வருமானங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட உமது கரங்களிலே வருகின்றோம் ஆண்டவரே. இன்றைய சூழ்நிலையிலே, பொருளாதார இடைஞ்சல் உள்ள இந்த சூழ்நிலையிலே, உலகம் தள்ளாடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே வாழுகின்றது மிக கடினமான இந்த நிலைப்பாட்டிலே அநேக குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, அன்று நீர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று நீர் ஆசீர்வதித்து சென்ற இடமெல்லாம் செழிப்பை கொடுத்தது போல ஆண்டவரே, இந்த குடும்பங்களை உமது கரங்கள் ஒப்படைக்கிறோம். வருமானங்களை பெருக்கியறலும், வருமானத்துக்குரிய சூழல்களை உருவாக்கியறலும், இந்த பொருளாதார இடைஞ்சில் இந்த பல நாடுகளை அகற்றி போடும் ஆண்டவரே. சரியான பாதையில இந்த அரசாங்கங்களும் இந்த அதிகாரிகளும் இந்த நாட்டை வளம்படுத்த, நாட்டை ஆள அவர்களுக்கு நிறைந்த ஞானத்தை கொடுத்திரலும் ஆண்டவரே. அதன் மூலமாக ஒரு செழிப்பான ஒரு நாட்டிலே நாம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீர் உருவாக்குவதற்காக
உருவாக்கும்படியாக உமது கரங்களில் வருகிறோம். அனைத்தை நீரே பொறுப்படுத்தலும் ஆண்டவரே. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீர். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீர். என் பேரால் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னவரே, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் இருந்தால் நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்ன தெய்வம், இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மே நம்பி நாம் கொடுக்கின்ற இந்த வேண்டுதலுக்கு நீர் செவி சாய்த்து ஆமென்றும் ஆமேன் என்றும் பதிலளிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அனைத்து உமது கரங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம், வல்லமையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, என்ற நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இது மீண்டுமாக ஒரு நாளை எங்களுக்கு தந்து எங்களை எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஜெபிக்க வைக்கிற தயவுக்காகவும் கிருபைக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இன்றைய நாளும் எனக்கு தரப்பட்ட விண்ணப்பங்களை ஒன்றையும் திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைய நாட்களிலே ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்திடணும். தேவரே, இருந்த திருமண காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நம்முடைய வல்லமை கூட இருக்க வேண்டும் ஐயா. திருமணம் செய்யப்படுற மணமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. ஒருவரை புரிந்து ஒருவரை அன்பு செய்து தேவ சன்னிதானத்திலே ஒன்றுடைய போற அந்த குடும்பங்களில அந்த சௌரங்களை எல்லாம் ஆசீர்வதித்தலும் இன்னுமாக திருமணம் செய்யாமல் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தாலும் தகப்பனே, இதை குறித்து பெற்றோர் எவ்வளவு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்று நீர் ஒருவர் தான் அறிவியா. ஆனால் பிள்ளைகளோ நாங்கள் உழைக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் செய்கிறோம் என்ற மன தைரியத்தோடு இருக்கிறார்களா. ஆனால் அவர்களுக்கு ஏற்ற துணை வேணும் என்று அவள் நினைக்கிறார்கள். ஆண்டவரை அவற்றை வெளிப்படுத்தி கொடுத்தாப்பனே, ஏற்ற காலத்திலே ஏற்ற துணையை நான் கட்டளை இடுவேன் என்று நீ சொல்லி இருக்கிறீரே சப்பா. யாருக்கு எந்த துணை எங்க இருக்கோ அவற்றை நல்ல முறையில வெளிப்படுத்தி கொடுத்து அவர்களும் குடும்பமாக வாழ இந்த பெற்றோர் விடுற கண்ணீரை துடைக்க நீர் உதவி புரியவனமாக இருக்கிறோம். இன்னும் திருமணம் செய்ய இருக்கிற ஆண்டவரே டேமியனுடைய திருமண காரியத்திலே நீர் கூட இருந்தலும் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வரகிழமை வாரமாக நான் எடுக்கும் போது கடவுளை உமக்கு நான் நன்றி செலுத்த வேணும். இந்த திருமண காரியத்திலே மணமக்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உறவினர்களை ஆசீர்வதித்து நல்ல முறையில இந்த திருமணம் நடந்து முடியும் நீர் கூட இருக்க வேண்டுமாக குறந்தகப்பினே. இன்னுமாக தப்பினே, குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ குடும்பங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே தங்களுக்கு இந்த ஏன் கடவுளை இந்த குழந்தைகளை தருகிறீர் என்ற ஆண்டவரே சலிக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே ஏன் எனக்கு இன்னும் அப்பா இந்த குழந்தையை தரவில்லை என்று ஏங்கி கொண்டிருக்கிறாள் ஐயா. ஆண்டவரே, கற்பத்தின் கனியை கொடுக்கவில்லை ஏசப்பா. இன்றைய நாட்களில் ஆண்டவரே கருவறையை திறந்து கனியை கொடுத்து ஆசீர்வதியும் ஐயா. அந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசுகளை உருவாக்கி கொடுத்துள்ளோம் தகப்பனே. இன்னுமாக நீர் எத்தனையோ பேருக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறீர் ஐயா. அவர்கள் கருவிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே. அவர்கள் இந்த நாட்டிலே ஆண்டவரே அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேணும் ஆண்டவரே. அதனாலே டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கிறது ஐயா. இந்த வீடுகளோ ஏறி இறங்குற மாடிகளோடு இருக்கிறது. அவர்கள் ஏறி இறங்குகிறார்கள் நிமித்தம் ஆண்டவரே எந்தவித அந்த குழந்தைகளுக்கு எந்தவித ஒரு ஆபத்து வந்து விடாதபடி தாயையும் செய்யையும் நீரை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் பிரசவ காலம் நெருங்கும் வரைக்கும் அந்த தாயையும் செய்யக்கு நீரே அடைக்கலமாக இருந்து நல்ல முறையிலே அவர்கள் பெற்றெடுக்க உம்முடைய துணை அவர்களோடு கூட இருக்க வேணும் ஆக்குறோம் தகப்பனே. இன்னுமாக தகப்பனே, எத்தனையோ பேர் இந்த பிரசவத்தை நெருங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் கண்ணோக்கி பார்த்துள்ளும் ஆண்டவரே. இந்த பிரசவ வேதனையிலே நீர் கூட இருந்துள்ளும் தகப்பனே. தாயையும் செய்யையும் நீரே நல்ல முறையில பிரித்தெடுத்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேணும் ஆக்குறோம் தகப்பனே. இனிமாக வேலை செய்பவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்துள்ளும் தகப்பனே. இந்த நாட்டுக்கு வந்து ஆண்டவரே எத்தனை பேர் இந்த விசாவிலே வந்து ஆண்டவரே கஷ்டப்பட்டு உழைக்கிறாள். ஆனால் அவர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்காத நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் தகப்பனே. மனம் விரங்கும் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு ஏற்ற ஊதியத்தை அந்த தொழில் முதலாளிமார் கொடுக்க நீர் உதவி செய்ய வேணுமா கூப்பிடுறோம் தகப்பனே. இன்னுமாக இந்த நாட்டிலே இந்த விசாவிலே வந்துட்டு குடும்பங்களை பிரிந்து கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற குடும்பங்களை சந்தித்த ஆண்டவரே, அவர்கள் என்ன நோக்கத்துக்காக வந்தார்களோ அவற்றையெல்லாம் நல்ல முறையில செய்து முடிக்க நீரே துணை பிரிக்க வேணுமா கூப்பிடுறோம் தகப்பனே. தகப்பனே, இன்னுமாக எத்தனையோ மக்கள் இங்க வர இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது இயேசுவே. ஆனால் நாங்கள் கூறுவதை கேட்கறதுக்கு அவர்களுக்கு மனதிலே ஆண்டவரே சஞ்சலமாக இருக்கிறது இயேசப்பா. இந்த நாட்டுக்கு வருபவர்களை நீர் அடைக்கலம் கொடுக்கிற நாடு இது ஆண்டவரே. அடைக்கலம் தேடி வந்த அந்த நாட்டிலே ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களை நீரே நீ பாதுகாத்து அவரோட வழிகளையெல்லாம் நீரை ஆஸ்வதிக்க விடமா கூப்பிடுறோம் தகப்பனே. இன்னுமாக தனித்தொழில் செய்யும் ஒவ்வொரு சௌரங்களையும் பாதத்திலே போடுகிறோம் தகப்பனே. தனித்தொழில் என்ற ஆண்டவரே தொடங்கி ஆண்டவரே அவர்கள் அதை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை கொடுத்துள்ளது ஆண்டவரே. தொழில் செய்கிறோம் என்று இல்லாமல் ஆண்டவரே அதை வழிநடத்த வேணும் ஐயா. நீரே வழிகாட்டியாக இருந்து அந்த தொழில்களை நல்ல முறையில் செய்து முடிக்க உதவி செய்ய வேணுமா கூப்பிடுறோம் தகப்பனே.
இன்னுமாக வேலை செய்தும் வேலைக்காக படிக்கிறார்கள் சாப்பனி. ஆண்டவரை படிப்புக்கு ஏற்ற வேலை கிடையாத நிலையில மனக்கலக்கங்களோடும் வேதனைகளோடும் இருக்கிற வேலை கண்ணோக்கி பார்த்திருந்தாப்பனே அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை நீர் கட்டளை கொடுத்து வேணுமாக குறைந்தவரி உம்மால் எல்லாம் கூடுந்தவரி இந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவரை உங்கள திருப்பாதத்திலே போகிறேன். நேசப்பா நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆண்டவரை. ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆமென்றும் ஆமேனும் பதில் தருகிற இயேசுவே விசுவாசத்தோடும் பாதத்திலே கொண்டு வந்த இந்த விண்ணப்பங்களை சந்தித்து நல்ல பதில்களை கொடுத்திருந்தவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசுவே. நீரே எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் தேவரே. நீர் அண்மைக்கு மட்டும் தேவன் இல்ல தூர தேசங்களுக்கும் தேவனாயிருக்கிறீர். ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற ஒவ்வொரு கஷ்டப்பட்ட குடும்பங்களை சந்தித்து அவரோட பொருளாதார தேவையெல்லாம் நீ சந்திக்க வேண்டுமாக எங்கள் மீட்பெற்ற இயேசுவோட திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நல்லதாப்பனே ஆமீன். ஆமென். ஆமென். மனமே நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. மனமே நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. நம் இயேசுவின் அன்பு உண்டு, அது உனக்கு என்றும் உண்டு. நம் இயேசுவின் அன்பு உண்டு, அது உனக்கு என்றும் உண்டு. மனமே நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. நினைத்த காரியம் வாய்த்திடாமல் வாடி போனாயோ, பாரங்கள் மலை போல் குவிந்த நாளே பயந்து போனாயோ. நம் இயேசுவின் கரங்களை அதனை இனி செய்து முடித்திடுமே. நம் இயேசுவின் கரங்களை அதனை இனி செய்து முடித்திடுமே. மனமே நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. ஆமென். அன்பான ஆண்டவரே, சங்கீதம் 34:6 கூறுகின்றது, இந்த ஏழை கூவி அழைத்தான், எல்லாவித நெருக்கடியினின்றும் ஆண்டவர் அவனை விடுவித்து காத்தார் என்று சொல்லி. ஆமாண்டவரே, பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே 3 குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளை விற்பதற்கு போட்டிருக்கின்ற வேளையிலே நீங்கள் அவர்களை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களுக்கு இறங்கி அவர்களுடைய விண்ணப்பத்துக்கு செவிசாய்த்து அந்த வீடுகள் விற்பனைக்கு விரைவிலே விற்கப்பட உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஐயா. இந்த விடயத்திலே ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பம் உம்முடைய சித்தப்படி அமைய வேண்டுமாய் நாங்கள் கேட்கின்றோம். பல நெருக்கடிகள் இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றபடியாய் நீர் அவர்களுடைய விண்ணப்பத்துக்கு செவிசாய்த்து உமக்கு சித்தமானபடி அதை வாய்க்க செய்வீர் என்று நாங்கள் உம்மிடத்திலே இந்த விண்ணப்பத்தை கொண்டு வந்து வைக்கின்றோம். அதுபோல வீடு வாங்க தேடுகின்றவர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதமான வீடு கிடைக்கும்படியாக உம்மிடத்திலே இந்த விண்ணப்பத்தை கொண்டு வந்து வைக்கின்றோம். புதிதாக வீடு வாங்கி ஆண்டவரே குடி போயிருக்கின்றவர்களை உடைய கரத்திலே வைக்கின்றோம். நீர் தாமே அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களிலே தேவையானவைகளை நீர் சந்திக்கும்படி செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அவர்கள் தேடவும் உம்முடைய பிரசன்னம் அந்த வீடு முழுவதும் நிறைந்திருக்கவும் இது உம்மால் ஆயிற்று என்று அவர்கள் உமக்கு நன்றி கூறும்படியாகவும் நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் தனிப்பட்டவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். ஐயா, நீங்க தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள்.
அதற்காக நன்றி. இந்த தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை நீர் கொடுத்து அவர்கள் வாங்கி அந்த வீட்டிலே தங்களுடைய துணையோடு ஆசீர்வாதமாக வாழும்படியாக நீங்கள் திருமண காரியத்தை நிறைவு செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன், 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 ஆமென். உங்கள் மேல் மாறாத அன்பு கொண்ட இயேசுவே, எங்களை நீரே தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உமது கரத்தினால் எங்களை தாங்கிக் கொள்கிற ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. உம்முடன் எதை விசுவாசத்தோடு கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்தை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதுவாழ் குழுவின் வளர்ச்சிக்காக மன்றாடுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, 30 வருடங்களுக்கு மேலாக இந்த புதுவாழ்வு குழுவை நீர் வளர்த்து வருகிறீர் ஆண்டவரே. என்ன தடைகள், என்ன துன்பங்கள், என்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் ஆண்டவர் எங்களோடு இருந்து அதை எங்கள் வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தோடு அதை நாங்கள் வழிநடத்தி வருகிறோம் ஆண்டவரே. என்ன துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற விசுவாசத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறார். இந்த வளர்ச்சிகளுக்காக ஆண்டவர் பல உதவிகளை செய்ய, பொருளாதார உதவிகள் மற்றும் சரீர உதவிகள் எல்லாத்தையும் ஆண்டவரே நீரே முன்னின்று செய்ய நீரே அருள் புரியும் ஆண்டவரே. உமது கரம் ஒப்பும் புதுவாழ்வு குடும்பத்தில் இருக்க நீர் அருள் புரியும் உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, ஆராதனைகளுக்காக மன்றாடுவோம் ஆண்டவரே. இந்த புதுவாழ்வு ஆராதனை செய்வதற்காக ஆண்டவரே பெரியோரு தேவாலயத்தை நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தேவாலயத்தில் இந்த மக்கள் நிரம்பி வழியை நாங்கள் பணியாளர் ஒவ்வொருவரும் மன உருக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அந்த தேவாலயம் நிரம்பி வழியை ஆண்டவர் உமது கரம் ஒப்பம் எங்களோடு இருக்கணும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நீரே எங்களை வழி நடத்துகிறவர். உம்மாலாக அது எதுவும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உமது கரம் ஒப்பம் உங்களோடு இருக்கணும் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அதே போல் பணிக்காகவும் பணியாளர்களுக்காகவும் மன்றாடுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுநாள் தம் சீடர்களை தெரிவு செய்தது போல் ஆண்டவர் இந்த புதுவாழ்விலே பல பணியாளர்களை தெரிவு செய்திருக்கிறார் ஆண்டவரே. அந்த பணியாளர்கள் தங்கள் பணிகளை செய்யவும் உள்ள ஆத்மாத்தோடு செய்யவும், அந்த பணிகளில் ஆண்டவர் சொல்லும் வார்த்தையை கேட்டு தங்களால் இயன்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு அந்த வார்த்தைகளை எடுத்துரைத்து மக்களை மனம் திருப்பி இந்த புது வாழ்விலே சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் அல்புரிய ஒன்றும் ஒன்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த பணிகளுக்கு நீரே உறுதுணையாயிரும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் அவர்களோடு இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. எந்த தடைகள் வந்தாலும் தடைகளை எல்லாம் எடுத்தறியவும், சாத்தானின் சோதனைகளை வெற்றி கொள்ளவும், ஜெபத்திலே நாங்கள் உறுதியாயிருக்கவும், உரை வார்த்தையோடு ஆண்டவரோடு தொடர்ந்து வாழவும், ஆண்டவரோடு உரையாடவும் எங்களை நீரே வழிநடத்தவும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த பணியிலே இந்த தேவாலயத்திலே ஆராதனையில் பங்கு பெற்றவர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் அனைவரையும் நீரே ஆசிர்வதியும் ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் மனம் திரும்பி ஆண்டவரோடு வாழவும், ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்கவும், ஜெபத்திலே உறுதியாயிருக்கவும், புது வாழ்விலே நாங்கள் போனோம், ஆண்டவர் எங்களை ஆசிர்வதித்தார், நாங்கள் குணம் அடைந்தோம், சுகம் அடைந்தோம், மன நிம்மதி அடைந்தோம், வீடு திரும்பினோம், ஆண்டவருக்கு சாட்சி பகர வேணும் என்றும், ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேணும் என்றும் எல்லா விண்ணப்பங்களையும் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. உம்மால் ஆகாது எதுவும் இல்லை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழி நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களை கொண்டு நடத்துவர். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நிறைவாழ்வில் எங்களை வழி நடத்தவும், முறைவார்த்தை மூலம் நாங்கள் பிரகாசிக்கவும், இந்த வழிநடத்தும் சகோதரனை சகல தேவைகளையும் சந்திக்கவும், அந்த சகோதரனை பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பவும், அந்த சகோதரன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரின் வார்த்தையோடு இருந்து அவரை வழிநடத்தவும், அவரின் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தால் கேட்டு நிற்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமும் நெருக்கப்படும் காலங்களில் எமக்கு தஞ்சமுமான ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை என்ற விசுவாசத்தோடு உம்மிடத்திலும் விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றோம். பரம்பரையாக தொடர்ந்து வரும் நோய்கள், சாபங்கள், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படவும், இன்றைய சூழ்நிலையில் பெருகி வரும் பல்வேறுபட்ட நோய்களிலிருந்து பாதுகாக்கப்படவும் வேண்டுவோம். ஆண்டவரே, உம்முடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம் என்ற வாக்கின்படி பரம்பரையாக தொடர்ந்து வருகின்ற வியாதியில் போராடும் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் தொட்டு
அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்து தெய்வீக சுகம் அளித்து பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் பாவங்களையெல்லாம் கழுவி ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். தகப்பனே, உம்முடைய முள்முடி சாபங்களையெல்லாம் நீக்கி ஒவ்வொருவருக்கும் நிறைந்த வாழ்வு கொடுக்கும் என்று நாம் அறிவோம். அப்பா, அந்த சாபங்களை எல்லாம் நீக்கி ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கி பாதுகாக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, இந்த காலங்களிலே பெருகி வருகின்ற பல்வேறுபட்ட நோய்களில் இருந்து ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நீர் எங்கள் ஒவ்வொருவர் மேல் மனமிறங்கி ஒவ்வொரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இன்னுமாய் இலங்கையில் இருக்கும் கணவர், கனடாவில் இருக்கும் மனைவி 2 பிள்ளைகளுடன் வந்து இணைந்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, அந்த சகோதரன் கனடாவுக்கு வர எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் நீர் ஆசீர்வதிக்கவும், அந்த முயற்சிகளுக்கு என்னென்ன தடைகள் உள்ளதோ எல்லா தடைகளையும் நீரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீக்கி அந்த தடையை எல்லாம் நீக்கி வெகு விரைவில் தன் மனைவி பிள்ளைகளுடன் அவர் கனடா வந்து இணைந்து சந்தோஷமாக இருக்க நீர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இன்னுமாய் இந்தியாவில் இருந்து கனடாவில் அகதியுரிமை கோரியுள்ள ஆனந்தன் என்ற சகோதரனுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். தகப்பனே, யாருமே இங்கு இல்லாமல் தனிமையில் இருக்கும் அவருக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத நிலையில் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீர் அந்த சகோதரன் மேல் இறங்கி அவருக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அதற்கு ஏற்ற ஆட்களை நீரே அதற்கு ஒழுங்குபடுத்தி அவர் கனடாவில் நிரந்தரமாக இருப்பதற்கும் அதற்கு தேவையான வேலை, அவருக்கு வேண்டிய வேலையையும் நீர் கொடுத்து அந்த மகனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபங்கேட்டு நிற்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரும் தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரும் தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடவே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. இன்றைய நாளிலே இந்த இணைய வழியிலே மற்றவர்களுக்காக மன்றாட நேரத்தை ஒதுக்கி வந்த அனைவருக்கும் நன்றி. கடந்த நாட்களிலே நாங்கள் கேட்ட விண்ணப்பங்களிலே ஒரு வயதான தாயார் இலங்கையிலிருந்து வந்து அவருக்கு உரிய அந்த ஹெல்த் கார்டு கிடைப்பதிலே சில தாமதங்கள் இருந்தது, தடைகள் இருந்தது. அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அவர்களுக்கு அந்த ஹெல்த் கார்டு கிடைக்கும்படி செய்திருக்கிறார். அதற்காக நன்றி. இன்னும் முக்கியமாக அனிலா என்ற 20 வயது மகள் இங்கிலாந்திலே ஒரு சத்திர சிகிச்சை கூடாக போனா அவருடைய தலைக்குள்ளே மண்டை ஓட்டுக்குள்ளே
ப்ரெஷர் கூடி கொண்டே இருந்தபடியால் சர்ஜரி ஒன்று நடந்தது. அவவும் இந்த சர்ஜரி நல்லபடியாக நடந்து வீடு திரும்பி இருக்கின்றார். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் மகள் ரெபேக்கா தன்னுடைய படிப்புக்குரிய அந்த பிரயாணத்தை நல்லபடியாக முடித்து வீடு வந்து பெற்றோருடன் இணைந்திருக்கிறார். அதற்காகவும் நன்றி. இன்னும் இந்தியாவிலிருந்து கலந்து கொள்ளும் சாந்தியின் மகனுக்காக நாங்கள் மன்றாடி இருந்தோம். அவருக்கு அவர் மீண்டும் புதிதாக சொந்த இடத்துல படிப்பதற்கு அந்த இன்டர்வியூவிலே அவர் தெரிவு செய்யப்பட்டு டெஸ்டும் எழுதி முடித்து விட்டார். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் முக்கியமான ஒரு நன்றி சொல்ல வேண்டும். நாங்கள் பல மாதங்களாக ஒரு குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜபித்து கொண்டு வந்தோம். அந்த குடும்பத்திலே பல பிரச்சனைகள், 4 பிள்ளைகள் உள்ள குடும்பம். தகப்பன் மதுவுக்கு அடிமையாக்கி அதோடு மனநிலையும் சிறிதளவு பாதிக்கப்பட்ட நிலையிலே அந்த குடும்பம் பிரிந்து விடுமோ என்ற ஒரு கட்டத்திலே இருந்தது. நாங்களும் தொடர்ச்சியாக மன்றாடி கொண்டிருந்தோம். ஆண்டவர் உண்மையிலேயே அற்புதமாக அந்த தகப்பனாரை சந்தித்து அவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தி, அது மட்டுமில்லாமல் வைத்திய ஆலோசனையை பெற்று இப்பொழுது அந்த குடும்பத்திலே ஆண்டவர் அமைதியை கொடுத்திருக்கிறார். இது பார்க்கின்றவர்களும் ஒரு அற்புதமான காரியமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆமென். ஆமென். நன்றி. அனைவருக்கும் நன்றி. செல்வி அவர்களுக்கும் நன்றி. நாம் இந்த நேரத்திலே பொதுவாக நாம் எல்லாருடைய தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அருக்கரங்களை அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இது உம்முடைய நேரம், இது அற்புதம் செய்கிற நேரம். ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் உம்முடைய வல்ல கரத்தை இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீர் வைத்து ஆசீர்வதித்தரலும். உம்முடைய வல்ல பிரசன்னம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதாக. எலும்புகளை குணமாக்குகின்ற, தசைகளை குணமாக்குகிற, இரத்தத்தை குணமாக்குகிற, இரத்த நாளங்களை குணமாக்குகிற, மூட்டு வலிகளை, உடம்பில் இருக்கிற எல்லா விதமான நோவுகளை, வீக்கங்களை, கட்டிகளை குணமாக்குகிற உம்முடைய இறை பிரசன்னம், கல்வாரியின் வல்லம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் வந்து ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே விடுதலையும் சுகமும் உண்டாகும்படி மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் பிரசன்னம் இறங்கி வரட்டும். என்ற குடும்பத்தில் என்ன தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் இப்பொழுது சந்திக்கின்ற வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுது அசைவாடுவதாக. எந்த குடும்பத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் நிறைவாகட்டும். எந்த குடும்பத்திலே மனக்கசப்புகள், போராட்டங்கள், கவலைகள், துக்கங்கள், தனிமைகள் நிறைந்திருக்கிறதோ இயேசுவின் நாமத்திலே அவைகளிலிருந்து இப்பொழுது விடுதலை கிடைக்கட்டும். இரக்கமுள்ள ஆண்டவரை, யார் யார் தங்களுடைய வாழ்க்கையிலே புதிய கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்திலே அவர்களுக்கு புதிய கதவுகள் திறக்கப்படுவதாக. வல்லமையின் ஆண்டவரை, எந்த குடும்பத்தில் இப்பொழுது பொருளாதார கஷ்டங்கள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அந்த பொருளாதார கஷ்டம் தீர்வதற்கான வழிகள் திறக்கப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேலிருந்து தங்கட்டும். வீணான செலவுகள் இருந்து எல்லோரையும் நீர் காத்துக் கொள்ளுவீராக. இரக்கமுள்ள ஆண்டவரே, எந்த பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறார்களோ அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உம்முடைய வல்லக்கரம் இப்பொழுது ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் சமாதானத்தை தாரும், ஒற்றுமையை தாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷத்தை தாரும். இவர்கள் வெளியே போகும்பொழுது உள்ளே வரும்பொழுது இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த நேரத்தில் அன்பான ஆண்டவரே, எல்லா விதமான கொடிய நோய்கள், தொற்று நோய்கள் அனைத்திலும் இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்கப்படும்படியாக நான் மன்றாடுகிறேன். இயேசுவின் இரத்தம் எல்லா விதமான தீமையான நோய்கள், கொடிய நோய்கள், பொல்லாத கிருமிகள் அனைத்திலும் இருந்து ஒவ்வொருவரையும் உடைய இரத்தத்தினால் நீர் காத்துக் கொள்வீராக. இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலம் தரட்டும். ஆண்டவராம், இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய மனபாரங்களிலிருந்து விடுதலை தாரும். கண்ணீர் கவலைகளை நீக்கி அருளும். எங்களின் மன்றாட்டை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய திருக்கரத்தை எங்கள் மேல் வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொள்வதற்காக நன்றி கூறுகிறோம். தீமைகள் விலகுவதற்காக நன்றி. நோய்கள் குணமடைவதற்காக நன்றி. கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் மன்றாடினை தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக.
பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே